என்னப்பா ஆச்சு? அண்ணி என்ன சொன்னாங்க? என்னத்தில்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன ஆச்சு? ஆதர என்ன சொன்னா? அம்மா, பிரபுவும் கார்த்தியும் அந்த கௌதம வீடு புகுந்து அடிச்சிட்டாங்களாம். ஐயோ ஐயோ ஐயோ! அத பார்த்து அந்த ரூபாவதி அம்மா போலீஸ்க்கு போனை போட்டு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டாங்களாம். ஐயோ! போலீஸ் வந்து பிரபுவையும் கார்த்தியையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களாம். ஐயோ! என்னத்தில்ல, நமக்கு ஏன் இப்படி இடி மேல இடி விழுந்துகிட்டே இருக்கு? என் பேரனுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானுங்களா? என்னோட கெட்ட நேரம் தான் எல்லாரையும் போட்டு பாடா படுத்தது பாட்டி. நான் என்ன பண்ணுவேன்? என் அண்ணனுங்க கஷ்டப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. ஐயோ! ரோஹிணி, அழாத. பாட்டி, நீங்க அழாதீங்க. மாமா கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்கிற நேரம் இது இல்ல. நம்ம இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். சீக்கிரமா கிளம்புங்க. ஆமாமா, ஆதரையும் சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுச்சு. ரோகிணி, நீயும் வாமா, மறக்காம செல்போனையும் எடுத்துட்டு வா. சரிப்பா. போய் எடுத்துட்டு வரட்டும். அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. வர்றப்ப என் பேரன்களோட வாப்பா. சரிம்மா, அதுக்காகத்தான் ஆதிர ரோகிணியோட செல்போனை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா. ரோகிணியோட செல்போன்ல இருக்கிற அந்த கௌதம் அனுப்பின போட்டோஸ், வீடியோஸ் இதையெல்லாம் அதை ஆதாரமா காட்டி பிரபுவையும் கார்த்தியையும் வெளியில கொண்டு வந்துடலாம்னு ஆதிர சொல்லுது. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி சரி. ஆமாமா. ரோஹிணி, வா போலாம். இங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணனுக்கு உயிருக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் போலாம், வா. அம்மா, கவலைப்படாம தைரியமா இருமா. நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு போன் பண்றோம். சத்யா, எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வந்துருமா? தைரியமா இருமா, பாத்துக்கலாம். நாம இதுங்க கூட ஸ்டேஷனுக்கு போனாதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சைடுல இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வாங்கப்பா. என்ன உங்க மாப்பிளைய பாருங்கப்பா. என்னது? மேகல, மாப்பிளைய பாரு. என்ன மாப்பிள ஆச்சு? என்ன மாப்பிள இதெல்லாம்? மாப்பிள, என்ன மாப்பிள இது? அந்த தர்தரம் பிடிச்ச தர்தர பசங்க உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. பாவிங்க பாவிங்க, மனசாட்சியே இல்லாத மிருகங்க. சம்பந்தி, உட்காருங்க. வாங்க சம்பந்தி அம்மா, வாங்க சம்பந்தி. மாப்பிள்ளை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி அம்மா. நாங்க கொஞ்சம் விட்டுருந்தோம்னா என் பிள்ளைய அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு இருப்பாங்க. நல்ல வேளையா எப்படியோ காப்பாத்திட்டோம். மேடம், டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன். அது 2 நாளைக்கு ரெகுலரா எடுக்க சொல்லுங்க. பெயின் இருக்காது, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர் கௌதம். ஓகே டாக்டர். அவரை பாத்துங்க. ஓகே டாக்டர். ஏன் சம்பந்தியமா, அந்த ரவுடி பசங்க 2 பேரும் மாப்பிளை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போலீஸ்க்கு போன் போட்டு வர வச்சிருக்கலாம்ல. வீட்டுக்குள்ள வந்ததுமே கத்திக்கிட்டு கௌதம தேடி ஒவ்வொரு ரூமா போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவனுங்களை தடுத்து வெளியில அனுப்புறதுதான் முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் கௌதம பார்த்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சதும் அவனுங்க கிட்ட இருந்து கௌதம எப்படி காப்பாத்துறதுங்கிறது தான் அடுத்த வேலையா போச்சு. இதுக்கு நடுவுல போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு தோணவே இல்ல, டைமே இல்ல. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரையும் இங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு. விட்டா கொஞ்ச நேரத்துல கௌதம அடிச்சே கொண்டுடுவாங்கன்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு போன் பண்ணணுங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமா போலீஸ்க்கு போன் பண்ணேன். இப்போ அவங்க மேல ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போட சொல்லிட்டீங்களா சம்பந்தியமா? ஆமா சம்பந்தி, இனிமே அவங்களால ஜென்மத்துக்கும் வெளி உலகத்தை பார்க்கவே முடியாத மாதிரி ஸ்ட்ராங்கா கேஸ போட சொல்லியிருக்கேன். அந்த ஆதிர இருக்காளே, அவ லேசுப்பட்ட ஆளு இல்ல. அவ புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதனால எப்படி அவ இந்த கேஸ உடைச்சு அந்த பசங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவா. அப்படி கொண்டு வந்தா நம்ம கிட்ட வேலை பாக்குற பசங்களை இறக்கி விட்டுற வேண்டியதுதான். அவனுங்க போனானுங்கன்னா இந்த பிரபு பயலையும் கார்த்தி பயலையும் கை வேற கால் வேறன்னு பிரிச்சு திருப்பி விட்டுருவானுங்க.
குறைஞ்சது 6 மாசத்துக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அப்படி பண்ணிட வேண்டியதுதான். ஆமா சம்பந்தி, நானும் இப்பவே பண்ணலாம் தான் சொன்னேன். ஆனா ரூபா தான் முதல்ல லீகலா போவோம், அது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்புறம் நம்ம ரூட்ல போலான்னு சொல்லி என்ன தடுத்துட்டா. லீகலோ இல்லீகலோ அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. வேல்விழி, நீ கொஞ்சம் சும்மா இரு. எதுக்குமா சும்மா இருக்கணும்? அவனுங்கள பத்தி ஒண்ணு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியல. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கம்மா. இத பாரு வேல்விழி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு என்னமா தெரியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து உன் மாப்பிள்ளை எப்படி அடிச்சாங்கன்னு தெரியுமா?